ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்பரை சொல்ல எந்த இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இலக்கியா அந்த பிரியான்ற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தானே. ஏன்னா முதல் கல்யாணம் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இதுக்கு மேலேயும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் ஸ்கூல்லேயும் அந்த பொண்ணை பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு அந்த பொண்ணு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அந்த பிரியான்ற பேரை மீன் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்கிறப்ப பிரியான்ற பேர் என்கிட்ட காதல் விழுந்துச்சா யார் அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ நோட் பண்ணியிருக்கானா கார்த்தி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா எப்படி சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தை வேற ஒன்றும் சொல்லல கார்த்தி, நம்மளுடைய ஃபேமிலி வர வர பெருசாகிட்டே போகுது இல்லை, அதனால ஒரு பெரிய காரை வாங்கினா ஃபேமிலியோட ஃப்ரீயாக போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் உன் காதல் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டாக போயிட்டு அந்த பொண்ணை கோயிலில் பார்க்குறப்ப நம்மளுடைய கார்த்திக் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் இலக்கியா ஜானகி இருக்கிறது கூட தெரியாது. டேரெக்டாக போயிட்டு நீங்கள் என்ன எங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் என் குடும்பத்தோடு தான் கோயிலுக்கு வந்திருக்கேன், நீங்கள் எல்லாம் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சார் எங்கே இருக்காங்க உங்கள் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அந்த பிரியான்ற பொண்ணு கேட்கவும் இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க தான் என் அண்ணன் என் அண்ணி அப்படின்றவங்க எல்லாமே எல்லாவரையும் சொன்னது பார்த்தீங்கன்னா இவங்களை எனக்கு தெரியும், இலக்கியாக்காவை எனக்கு தெரியும், இவங்க போக வேண்டிய டீச்சர் பொசிஷனுக்கு தான் நான் போயிருக்காங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய பிரியா நம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அதுக்காக என்ன நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்லிட்ட பாரு பார்த்தீங்கன்னா பாத்தியமா நான் சொன்னேன்ல கார்த்திக் அந்த பொண்ணை எவ்வளோ பிடிச்சிருந்தா இப்படி எக்ஸைட்டிங்காக இங்கே நம்ம கிட்டே கூட்டிகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் கௌதம், கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம குடும்பத்தை நல்லாவே காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் நம்மளுடைய இலக்கியாவோட சாய்ஸ் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்முடைய இலக்கிய ஜானி நினச்சிட்டு இந்த பொண்ணோட விலாசம் அப்படின்றதெல்லாம் விசாரித்து இந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு பேசணும் இலக்கியா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம விசாரித்து மட்டும் வைக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எதுவும் பேச தேவையில்ல, அவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் பேசி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுபோக அந்த அஞ்சலிகையில கூடிய சீக்கிரம் நம்ம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா கரெக்ட் கௌதம், அந்த அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவகிட்ட கூடிய சீக்கிரம் கார்த்திக் டிவோர்ஸ் வாங்கி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வரப்போற விஷயம் இதனோட வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப்